நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் மத்தேயு சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 51வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை விட உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்கள் வாழ்வதிலும் ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்கள் வாழ்வதிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்கள் வாழ்வதிலும் ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்கள் வாழ்வதிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. இப்படி நீங்க சொல்லுங்க, என் கூட சேர்ந்து பாடுங்க. இதுதான் கர்த்தருக்கு பிரியமுங்க. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் தங்கி இருப்பதை நாடுவே. நான் ஒன்றை கேட்பேன். நான் உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும் உம்முடைய மகிமையை பார்க்கவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். இப்படியாக உம்முடைய வேத வசனத்தை நீர் சீஷர்களோடு பேசின வார்த்தையை மறுபடியும் பேசும்படி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, என்னை மறைத்து இவைகளில் இருக்கின்ற மறை பொருள்களை, வெளிச்சத்தை, விசேஷத்தை கர்த்தாவே என் ஜனங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களே, உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரத்தில் வாழ்கிறதை விட என் தேவனுடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே ஒரு நாள் நல்லது. தங்கி இருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த பிரசங்கத்தில் கேட்டோம், சத்தியத்தை தியானித்தோம், பாடினோம். இதை நீங்க கேட்டீங்க. இப்பொழுதும் மறுபடியுமாக இந்த சீசர்களோடு இயேசு கிறிஸ்து பேசின அந்த மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 51வது வசனம், இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? 3 பாகத்தை கேட்டோம். இது 4வது பாகம். ஏனென்றால் என்னவென்று தெரியல, இந்த வேத வசனத்தின் மேல அதிகமாக எனக்கு ஒரு வாஞ்ச, எனக்கு ஒரு நாட்டம். இவைகளை அதிகமாக சங்கீர்த்தனம் பண்ணி ஜனங்களுக்கு பிரசங்கிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தராகிய தேவன் மகிழும்படியாக, கர்த்தராகிய ஆண்டவர் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவருக்குள்ளும்
எடைப்படும்படியாக, அசைவாடும்படியாக எனக்கு ஒரு ஆசை. நீங்க கேட்க ஆசையா இருக்கின்றீர்களா? கூட சேர்ந்து பாட ஆசையா இருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம போன முறை தியானித்த அதே வார்த்தைகளை தான் மறுபடியும் தியானிக்க கர்த்தர் விரும்புகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன். நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம். இவைகளை பாடலாக பாடினோம், நீங்க கேட்டீங்க. அதுல கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டும் அசைவாடியும் அநேகரை பலப்படுத்தியும் அநேகரை தம் பக்கம் இழுத்தும் வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். இது என்னால உணர முடிகிறது. அதை கூட பாடலாக பாடி மார்ச் மேட அத்தேனை பட்டணத்தார் கிறிஸ்துவின் சுவிசேஷம், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இன்னும் அதில் உள்ள ரகசியம், இவைகளை நம்ம தியானிக்கலாமா? நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், அதன் கருத்து என்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம், அதன் கருத்து என்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம். நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்ற, அதன் கருத்து என்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம். உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகின்றோம், நீங்க போகும் ஆலயத்திற்கு நாங்க வருகின்றோம். நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், அதன் கருத்து என்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம், அதன் கருத்து என்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம். மார்ச் மேடையில பவுல் என்ற பக்தன் நிற்கும்போது அத்தேனே பட்டணத்தாருக்கு சொல்லிய சுவிசேஷம் இது. மார்ச் மேடையில நிற்கும் போது அந்த அத்தேனே பட்டணத்தை சுற்றி பார்க்கின்ற போது இவர்களுக்காக கிறிஸ்து மரித்தார், இவர்களும் இயேசுவோடு வர வேண்டும், இயேசு கூட வாழ வேண்டும், அப்படி என்கிற ஒரு வாஞ்ச. மார்ச் மேடையில பவுல் என்ற பக்தன் நிற்கையில, மார்ச் மேடையில கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே பவுல் நிற்கையில, மார்ச் மேடையில கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே பவுல் நிற்கையில, அத்தேனே பட்டணத்தார் இப்படி கேட்டாங்க, அத்தேனே பட்டணத்தார் இப்படி கேட்டாங்க, உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகிறோம், நீங்க போகிற ஆலயத்திற்கு நாங்க வருகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், நூதனமான காரியங்கள் எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய், அதன் கருத்து என்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம், உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகின்றோம். அல்லேலூயா. பார்த்தீர்களா, இந்த வேத வசனத்திற்குள்ள இருக்கின்ற ஒரு விவேகத்தை, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். இதை தியானிக்கும்படியாக, சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக. பாருங்க, மார்ச் மேடை என்றைக்கு உள்ளது என்று நாம இந்த வேதத்தில் தான் வாசித்திருக்கிறோம். அது எப்படி இருக்கிறது என்று நாம ஒரு காலம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று
தெரியுது. 21வது வசனத்தில் அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகின்ற அந்நியரும் அந்த அத்தேனே பட்டணத்தில் அந்த மார்சு மேடைக்கு வருகின்ற பாருங்க, அத்தேனே பட்டணத்தார் வருவாங்களாம், அந்நிய தேசத்தார் வருவார்களாம். வியாபாரத்திற்காகவோ இல்ல பொழுதுபோக்குக்காகவோ ஒரு பெரிய பணக்காரர்களோ பாருங்க, யார் என்று நமக்கு தெரியல, ஞானவான்களோ படித்தவர்களோ பண்டிதர்களோ எப்படியாம் பொழுதுபோக்க வருவாங்களாம். பாருங்க, அங்கே தங்குகின்ற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் அந்நியர்கள் வருவாங்க. அங்க வந்து மார்சு மேடையில மைக்க பிடிப்பாங்க. பாருங்க, நவமான காரியங்களை பாருங்க, நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய தங்க பொழுத போக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, பொழுது போக்குகிறவர்கள், நவமான காரியங்களை பேசுகிறவங்க, சொல்லுகின்றவங்க, கேட்கிறவங்க, அதுல ஒன்றுதான், அந்த நவமான காரியத்துல ஒன்றுதான் நூதனமான காரியங்க எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றார். நூதனமான காரியங்க எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். அதின் கருத்து என்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம். உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களே, நீங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்களா, கிறிஸ்துவை சாராதவர்களா, கிறிஸ்துவை அறிந்தவர்களா, வேதத்தை அறிந்தவர்களா, அறியாதவர்களா, யாரா இருந்தாலும் சரி, இந்த மார்சு மேடையில் அன்றைக்கு வீர முழக்கமிட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷம் இன்றைக்கு இந்த ஜோசுவா டிவி மூலமாக எங்கெல்லாம் செல்லுகின்றதோ அங்கெல்லாம் உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகின்றோம். நீங்க போகும் ஆலயத்திற்கு நாங்க வருகிறோம். இப்படி சொல்லுகின்ற ஒரு திரளான கூட்டம் வரும் என்று வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு, தைரியத்தோடு இவைகளை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நூதனமான காரியங்க எங்க காதுகள் கேட்க பண்ணுகின்றாய். அதின் கருத்து இன்னதென்று நாங்க அறிய விரும்புகின்றோம். உங்க இயேசுவை தொழுது கொள்ள நாங்க வருகின்றோம். அப்படி அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சைய, ஆசைய கர்த்தர் கொடுத்தார். காரணம், உயிர் தெழுந்த இயேசுவை பிரசங்கித்தான். அது அவர்களுக்கு நூதனமாக தெரிந்தது. அவர்களுக்கு அது நவமான காரியங்களாக தெரிந்தது. காரணம் என்ன என்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக நாம வாசிக்கிறோம். அதை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் இந்த பவுல் மார்சு மேடையில் பிரசங்கிப்பதற்கு ஒரு தைரியம் எப்படி வந்தது, அவனுக்குள்ள கிறிஸ்துவை அறிகின்ற அறிவும் இந்த வேதத்தில் உள்ள நாட்டமும் எப்படி இருந்துச்சா? நான் வாசிக்கட்டுமா? 3ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகின்றேன். அந்த கிறிஸ்துவை அறியாத இடங்கள்ல, அந்த அருவருப்பு உள்ள இடங்கள்ல இந்த பவுல் போய் பிரசங்கிப்பதற்கு காரணம் என்ன? தனக்குள் கிறிஸ்துவை அறிந்த அறிவை இங்கே எழுதி வைத்திருக்கின்றார். பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அப்படியும் விடாம அது அடுத்த வசனத்துல, அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகின்றேன். பாருங்க, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகின்றேன். பாருங்க, லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவுக்காக, அறிவின் மேன்மைக்காக இவைகளெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகின்றேன். அடுத்து பாருங்க, 10வது வசனத்துல அவனுக்குள்ள இவ்வளவு ஒரு தாகம், கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு, ஒரு பக்தி, வைராக்கியம், அற்புதங்கள், அடையாளங்கள், அநேகரை நீதிக்குள் இழுக்கக்கூடிய ஒரு கிருபை எப்படி வந்தது தெரியுமா? அந்த மார்ஸ் மேடையில் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பற்றி பிரசங்கித்தான் அவங்களுக்கு அது நூதனமான காரியமாக தெரிந்தது. காரணம் இங்க பாருங்க, இப்படி நான் அவரையும், இப்படி நான் இயேசுவையும், இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படி, 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்ட, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்ட குப்பையுமாக எண்ணுகின்ற, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகின்ற, குப்பையுமாக எண்ணுகின்ற. நாம இப்படி சொல்லுவோமா? பிரியமானவர்களே, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று நான் எண்ணினேன். பாருங்க, அது மாத்திரமல்ல, பாருங்க, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணி ஒரு குப்பையாக எண்ணுகிறேன். பார்த்தீர்களா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும், கிறிஸ்துவின் மரணத்தையும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும், அவருடைய வல்லமையையும் அறிந்த பவுல் இப்படியாக எழுதி அந்த மார்ஸ் மேடையில் வீர முழக்கமிட்டு இருக்கின்றார். கிறிஸ்துவுக்காக வெற்றி நடை போட்டிருக்கின்றார். கிறிஸ்துவுக்காக பாருங்க, அந்த மார்ஸ் மேடையில் கிறிஸ்துவை பற்றி பவுல் முழங்கினான். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக அதிகமாக சாட்சியாக வாழும்படித்தான், அப்படிப்பட்ட ஒரு மேன்மை உங்களுக்குள்ள உண்டாகும்படியாகத்தான் நாங்கள் ஜோசுவா டிவி மூலமாக உங்களுக்கு இசையோடும் புதிய பாடலோடும் இவைகளை தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு 2 பேதுருவில் கடந்த நாட்களில் அவைகளை நாம் வாசித்தோம். அவைகளை தொடர்ந்து இன்னும் ஒரு சில வசனத்தை வாசித்துட்டு முடித்து நம்ம ஜெபிக்கலாம். 2 பேதுருவில் 1ஆம் அதிகாரத்தில் 7வது, 6வது, 5வது வசனத்திலிருந்து சில வசனங்கள் இப்படியாக இருக்கு. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா பாருங்க, உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்க. இவைகள் உங்களுக்குள் பெருகினால் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வைத்திருக்கிறது. எத்தனை காரியம் பாருங்க! விசுவாசம், தைரியம், இச்சையடக்கம், பொறுமை, ஞானம், சகோதர சிநேகிதம், இன்னும் அது கூட விசேஷித்த கற்பனை, இயேசு கிறிஸ்து சொல்லிய கற்பனையில் விசேஷித்த கற்பனை அன்பு. இந்த அன்பையும் கூட்டி வழங்குங்க. அப்படி கூட்டி வழங்குனா இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால், பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும்
கனி அற்றவர்களுமாக இருக்க விட மாட்டாது. இதை நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அறிந்திருக்கிறான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 17வது வசனத்தில், 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு கிருபை, கர்த்தரை அறிகின்ற அறிவு, தாகம் எப்படி வந்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன் பாருங்க என்று சொல்லுகின்ற அந்த சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் சகலத்தையும் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பாருங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிருச்சு. ஒரு மேகம் நிழலிட்டுச்சு. அங்கே எலியா காணப்பட்டான், மோசே காணப்பட்டான். பரிசுத்த பர்வதத்தில், செபிக்கின்ற அந்த பர்வதத்தில் இப்படி ஒரு சூழலை பார்த்து கொண்டு இருக்கின்ற போது மேகத்திற்குள்ளிருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் இயேசு கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டோம். சத்தத்தை கேட்டாங்க, பிதாவுடைய சத்தத்தை, கர்த்தராகிய தேவனுடைய சத்தத்தை. பாருங்க, அந்த சத்தத்தை கேட்டதினாலும் பரிசுத்த பர்வதத்தில் இயேசு கிறிஸ்து கூட ஜெபத்தில் தங்கி இருக்கிறதுனாலையும் தான் இவர்களுக்குள்ள, இந்த பேதுருக்குள்ள பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். நாமும் கிறிஸ்து கூட தங்கி இருப்போமா? இந்த பேதுரு சொன்ன இந்த சில நிபந்தனைகளை கடைப்பிடிப்போமா? ஜாக்கிரதை, தைரியம், ஞானம், இச்சையடக்கம் இவைகள் உங்களுக்குள் உண்டாகி பெருகினார். இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையோடு பொறுமையையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையையும், பொறுமையோடு பக்தியையும் கூட்டி வழங்குங்க. பொறுமையோடு பக்தியையும் கூட்டி வழங்குங்க. இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினார். கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். தேவ பக்தியையும் சகோதர ஸ்நேகத்தையும், தேவ பக்தியையும் சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்க. இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய
ரட்சகராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். பேதுரு கர்த்தரிடத்துல தங்கி இருந்தது போல பரிசுத்த பர்வதத்துல சீசனாகிய சிநேகிதனாகிய பரிசுத்த பவுல் பேதுரு இயேசு கூட தங்குறது மாதிரி நாம தங்கி இருப்போமா? கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே வளருவோமா? இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா? பவுல் என்ற பக்தன் மார்சு மேடையில் கர்த்தரை அறிந்ததுனால கிறிஸ்துவின் பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் அறிந்து அங்க நூதனமான காரியமாக அதை அறிவித்தான். அவங்க அதை கேட்டு மகிழ்ந்தாங்க, மனம் திரும்பினாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. பேதுரு சொன்னான், சில காரியத்தை ஞானம், பொறுமை, பக்தி, இச்சை அடக்கம், இன்னும் சகோதர சிநேகிதம், இதோடு கூட அன்பு, இவைகளெல்லாம் உங்களுக்குள் வளரட்டும். விசேஷமாக அன்பு வளரட்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, இயேசு என்ற பெயர்ல எங்களை தேடி தெரிந்து கொண்டவரே, அபிஷேகித்தவரே, அன்பு வைத்தவரே, உம்மை அறிவிக்கும்படியாக, உம்மை ஆராய்ச்சி செய்யும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே நீர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இசையோடு அப்ப அந்த ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியை ஒரு திறந்து விட்டீரே, ஜனங்கள் கேட்கும்படியாக ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் பேசின, பாடின, எடுத்து அறிவித்த பிரசங்கம், வேத வசன தியானம் உமது நாமத்திற்கு மகிமையாயிருக்கட்டும். இதை அநேக ஜனங்கள் கேட்டு உம்மை கிட்டி சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.